தேவையில்லாத ஒன்றை பயனுள்ளதாக மாற்ற முடியுமா? இந்த கேள்விக்கு தமிழ்நாடு வனத்துறை முடியும் என்று பதிலளித்துள்ளது. ஆம், நீலகிரி மாவட்டத்தில் தமிழக காடுகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ள அந்நிய நாட்டு உன்னிச் செடிகளை கொண்டு புதிய எரிபொருளை தயாரித்து தமிழக வனத்துறை அசத்தி வருகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தற்போது நாம் காணும் இந்த அழகான பூக்கள் பூத்துள்ள செடியின் பெயர்தான் லண்டானா உன்னிச் செடி. பூக்கள் பூக்கும்போது இந்த செடிகள் ரம்மியமாக காட்சியளித்தாலும் களைச்செடி என்பதால் வனப்பகுதி முழுவதையுமே ஆக்கிரமித்துள்ளது. இதற்கு தீர்வு காண நினைத்த வனத்துறை தற்போது லண்டானா செடிகளை கொண்டு மாற்று எரிபொருள் தயாரிக்கும் திட்டத்தை கண்டறிந்து அதனை மசினக்குடியில் தொடங்கியுள்ளது. அதற்கான தட்பவெப்பநிலை மசினக்குடியில் இருப்பதால் கடந்த மார்ச் மாதம் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் லண்டானா உன்னிச் செடிகளை அரைத்து அக்னி கட்டிகள் தயாரிக்கும் கூடத்தை அமைத்தது. இந்த தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்து மசனகுடியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீகட் யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து களச்செடி எடுத்து வந்து இங்கே இது பண்ணி ப்ரீகட்டை எடுத்து இங்கே வந்து நம்ம நீலகிரியில் உள்ள டீ ஃபேக்ட்ரிக்கு வந்து எடுக்கிறாங்க. அவங்க வந்து நான் எங்களால் சப்ளை முன்னாடி அளவுக்கு கேட்குறாங்க. ஏன்னா மார்க்கெட்டை வந்து நீலகிரி தான் டீ ஃபேக்ட்ரிக்கு எடுக்கிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே எடுக்கிறனால வந்து காட்டில் உள்ள களச்செடியும் ரிமூவ் ஆகுது. மலைவாழ் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஃபேக்ட்ரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி கொடுக்கப்படுது. லண்டானா செடிகள் சிறு துண்டுகளாக அரைக்கப்பட்டு பின்னர் மசனக்குடியில் உள்ள அக்னி கட்டிகள் தயாரிக்கும் கூடத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. அங்கு அரவை இயந்திரங்களில் துகள்களாக மாற்றப்பட்டு சிறிய சிறிய அக்னி கட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. அதனை தயாரிக்கும் பணியில் அப்பகுதியைச் சேர்ந்த பழங்குடியினரே ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்தால் வேலைவாய்ப்பு இன்றி தவித்த பழங்குடியினருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து வருகிறது. தேயிலை தொழிற்சாலைகளில் நிலக்கரி மற்றும் விறகுகள் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த அக்னி கட்டிகள் எரிபொருள் தேயிலை தொழிற்சாலைகளின் தேவையை பூர்த்தி செய்ய தொடங்கியுள்ளன. இது உன்னிச்செடியிலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க சார். உன்னிச்செடி இருக்குல்லைங்க சார், அது வந்து உற்பத்தி பண்ணி அதை காய வச்சு அதை அக்னியாக பிரிக்கெட்டாக கொடுக்காங்க சார். கூடுதலாக கிடைக்கும் சார். இது வந்து வெப்பம் உங்களுக்கு வந்து நெருப்பை வந்து ஒரு 3 டேஸில் அப்படியே வெப்பம் நிற்கும் சார். அந்த விறகு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளில் வந்து வெப்பம் கம்மியாயிரும். இது 3 நாளில் வெப்பம் அப்படியே நிற்கும் சார். தமிழக வனத்துறை கொண்டு வந்துள்ள இந்த அக்னிக்கட்டி எரிபொருள் பழங்குடியின மக்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெரும் உதவிகரமாக மாறியிருக்கின்றன. சன் செய்திகளுக்காக உதகையில் இருந்து செய்தியாளர் சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.